வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ಒಂದು ಮನುಷ್ಯ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಸಂತೋಷ ಎಂಬುದು ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಇದೆ ನಮಗೆಲ್ಲ. ಸಂತೋಷம் அப்படின்னா ஒரு ரகசியம், பெரிய ரகசியம், ದೊಡ್ಡ ರಹಸ್ಯ. ಯಾವಾಗ ನಮಗೆ ನಾವು ಬಟ್ಟೆ ಹಾಕೊಳ್ತೀವೋ ಅದು ಸಂತೋಷ ಅಲ್ಲ. ಎಪ್ಪ ನಾವು ತುನಿ ಕೊಟ್ಟರು ಅದು ಸಂತೋಷ ಅಲ್ಲ. ನಾವು ಯಾವಾಗ ನಮ್ಮ ಮುಖಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಸೌಂದರ್ಯ ಇಟ್ಕೊಳ್ತೀವೋ ಅದು ಸಂತೋಷ ಕೊಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾವಾಗ ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬರೋಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಿರೋ ಅಲ್ಲೇ ನಿಮಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ. ಚೆನ್ನಾಗಿ ತಪ್ಪಬೇಕು, நம்மளை விட கீழே தரமட்டமான ஒரு நிலைமையில ஒரு மனுஷனை நம்ம தூக்கி அவனை அழகு பார்க்கும்போது தான் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம், மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கெல்லாம் தூக்கம் நல்லா வந்துடும். தூக்கம் இல்லாமல் இருந்தோன்னா ஜபம் பண்ணுன்னு அர்த்தம். தூங்காம தூங்க வைக்கலன்னா அப்போ ஆண்டு ஜபம் பண்ண சொல்ற அர்த்தம். நிம்மதியாக தூங்குவேன். எல்லாம் கேட்பாங்க, எப்படி நிம்மதியாக தூங்கி மனைவி கேட்ட விட்டு எப்படிங்க சுற்றி இவ்வளோ மண்டை ஓடுது, நீங்கள் தூங்கி உட்காந்துக்கிறீங்க ஜாலியாக அப்படின்னுவாங்க. நான் தூங்குறதுக்கு காரணம் ஏதோ ஒரு அம்மா சாப்பாடு வாங்கும்போது நீ நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மாவுடைய ஜபம் என்ன தூங்க வைக்கணும். ಇದೇ ಲೈಫ್. ಸ್ವಾರ್ಥಿಯಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ ನಾವು. ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು, நான் ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದೇ ತಪ್ಪು. நீ ಚೆನ್ನಾಗಿರಕ್ಕಾಗಲ್ಲ. நீ என்னைக்கு நான் நல்லா நினைக்கிறது தெரியுமா, அன்னைக்கு நீ நல்லா இருக்க முடியாது. என்னைக்கு நீ அவங்க நல்லா நினைக்கிறது தெரியுமா, அப்பதான் நீ நல்லா இருக்க. இப்போ வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு ராஜு அழகா எனக்கு வெள்ளையாக்கிட்டு சுனில் ரசிக்கிற மாதிரி யாரும் ரசிக்க முடியாதுமா. அவ்வளவு ரசிக்கிறாரு. என்னத்தை இந்த மூஞ்சில என்ன பார்த்தா தெரியல, என்ன ரசிக்கிற மாதிரி யாரும் ரசிக்கல. அதுவும் நான் வந்துட்டு அழக ஜாஸ்தியாடு சிரிப்பு ஜாஸ்தியாடு. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல தம்பி, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய ஒரு தம்பி. எனக்கு தம்பி நான் தான் லாஸ்ட் என் வீட்டில். ஆனால் இப்போ நான் வருத்தப்பட தேவையில்லை. எனக்கு ஒரு தம்பி கேஜிஎஃப்ல ஆர்டர் வச்சுக்கிறேன். நிறைய வெளியில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பிள்ளைன்னா அது சொல்லி நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். நான் நிறைய காப்பி அடிச்சு நானே இப்போ ஜீசஸ் கேண்டீன் அப்படியே மறக்கும் போது சுனிதா ஞாபகப்படுத்தேன். நான் ஆரம்பிச்சு பிள்ளை நல்லா செய்யறேன், நான் செய்ய அப்படி வெக்கமா இருக்கும் எனக்கு. ஏன்னா சில பொறுப்புகள் சில தேவைகளுக்கு எல்லாம் பண்ண முடியாது. அப்போ சபை நம்ம வாழ்க்கையில இது அத்தனைக்கும் காரணம் ஒன்று கூட இல்லையாமா. ஒரு மனுஷன் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது கடவுளுக்கு என்ன வேணும்னே தெரியல. ದೇವ್ರಿಗೆ ಏನ್ ಬೇಕು ಗೊತ್ತಾಗಬಹುದು, ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? ದೇವ್ರು ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೋ ಕೇಳ್ತಾರೆ ಎಂಬ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಇರುತ್ತಲ್ಲ, ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೋ ಕೊಡ್ಬೇಕು ದೇವ್ರಿಗೆ ಏನೋ ಒಂದು ಕೊಟ್ಬಿಡೋಣ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ ಎಂಬ ಯೋಚನೆಗಳಿಂದ ಮನುಷ್ಯ ಆಚೆಗೆ ಬರಬೇಕು. அப்படியாப்பட்ட யோசனையிலிருந்து மனுஷன் வெளியே வரணும். நான் சர்ச்சை ಹೋಗಿದ್ದೀನಿ, சர்ச்சை ಹೋದ್ರೆ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ, ದಶಮಭಾಗ ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ, ಆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟರೆ ஒரு 10 ரூபாய் போட்டுறேன் என்றதுதான் நமக்குள்ள இருக்கிற மடத்தனங்கள், ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಮೂರ್ಖತನ. ಏನಂದ್ರೆ ದೇವ್ರು ಇದೆಲ್ಲ ಕೇಳ್ಬಿಟ್ರೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರಪ್ಪ, ಕೊಟ್ಬಿಡೋಣ ದೇವ್ರಿಗೆ ಎಂಬ ಒಂದು ಮೂರ್ಖತನ ಇದೆಲ್ಲ. ಆ ಮೂರ್ಖತನದಿಂದ ನಾವು ಆಚೆ ಕಡೆ ಬರಬೇಕು. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ನೋಡುವ ರಾಜು ಎಂಬ ಮನುಷ್ಯ ಇಲ್ಲಿ ಈ ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇದ್ದಿಲ್ಲ. இந்த நிலைமையில இல்ல, இவன் நிலைமை வேற. இவன் இருந்த இடம் இன்னைக்கு சாப்பாடு போடுற ராஜுக்கும் ஒரு காலத்துல சாப்பாடே இல்லை, ಊಟನೇ ಇರ್ಲಿಲ್ಲ ರಾಜುಗೆ. ಗೊತ್ತಾ, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಊಟ ಇಲ್ಲ, ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ. ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ಮನೆಗೆ ನಾನು ವಾಸ ಮಾಡಿದ್ದೆ. 9 ಜನ ಇಲ್ಲಿಂದ ಇಷ್ಟು ತನಕ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಇರ್ಬೋದು. 9 ಜನ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದ್ವಿ. வெறும் மோட்டு பூச்சி ஓட எங்க வீட்டு ஃபுல்லா. எங்க அம்மா நைட்டு ஃபுல்லா எங்க அக்கா இருக்கிறாங்க வீட்டு, எங்க அக்கா வந்துக்கிறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே கூட பயணம் பண்ணியிருந்தில்ல. அதனால முதல் முறையா என் மனைவியும் சுனில் என்ன மாயம் பண்ணாரு தெரியல, சிஸ்டர் என்ன மாயம் பண்ணாரு தெரியல, முதல் முறை ஊழியத்துக்கு டிராவல் பண்ணி வந்தது இங்கதான், கேஜிஎஃப் தான். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நல்ல கை தட்டணும் சுனிலுக்கு. எங்க அக்காவும் வந்துக்கிறாங்க. அருமையான சகோதரர்கள் வெரினிகா, பிராங்கி, சாப்பி, சுரேந்தர், பிரபு எல்லாருமே கூட்டம் வந்திருக்கிறோம். தைரியமான கூட்டம். அந்த காரணம் சுனில் நல்லா கவனிப்பார். சில நேரத்தில் கூட்டினே போக மாட்டேன், சாப்பாடு போட மாட்டாங்க பாட்டு. சுனில்கிட்ட வந்து நல்லா சாப்பாடு போடுவார். அதனால எல்லாரும் கூட்டு வந்து நல்ல கவனமா கேளுங்க. இப்படி ஒரு நிலைமையில இல்லை நம்மலாம். எங்க அம்மா நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு இருப்பான். நான் நல்லா தூங்கணும்னு சொல்றதுக்காக, நம்மளாம் நல்லா தூங்கணுன்றதுக்காக எங்க அம்மா மோட்டு பூச்சி எல்லாம் எடுத்து தண்ணியில போடுவோம். நான் மோட்டு பூச்சி சாவடிக்கூடாது இல்லையா, தண்ணியில போட்டு உட்காந்துக்குவாங்க. நைட் பகல்ல தூங்குவாங்க. நான் கேட்பேன், பகல்ல ஏமா தூங்கிக்கிறீங்க? நைட்டு ஃபுல்லா நீ தூங்கணும்னு சொல்லி நான் மோட்டு பூச்சி தூக்கಿ தண்ணியில போட்டுருந்தேன். ನೀ ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬ ಕಾರಣದಿಂದ
ನಾನು ಆ ಪೂಜೆ ಇದೆಲ್ಲ ಬರ್ತಿಲ್ಲ, ಮೊಟ್ಟು ಪೂಜೆ ಕಳೆದ ಏನಂತಾರಮ್ಮ, ಮೊಟ್ಟು ಪೂಜಿನ ಪರಕೆ ಪೂಜೆ. ಪರಕೆ ಪೂಜೆನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ನೀರಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ರು. ಚಿಕ್ಕ ಮನೆ. ಅಯ್ಯೋ ಸರಿ ರಾಜು ಬ್ರದರ್, ನಿಮ್ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ನಮ್ ತಂದೆದು ಫುಲ್ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಪಾರ್ಟಿ, ಸೂಪರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಡ್ರಿಂಕ್ಸ್ ಮಾಡೋದು, ನಮ್ ತಾಯಿನ ಹೊಡಿಯೋದು. ಇದು ನಾವೆಲ್ಲ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿಲ್ಲ ರಾಜು. ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಬರಕ್ಕೆ ದಾರಿ ದೀಪಗಳಿಲ್ಲ. ಈ ಸ್ಥಿತಿ ಕರ್ಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ಜನರಿಲ್ಲ. ಈ ಸ್ಥಿತಿ ನಾನು ಬರ್ಬೇಕಂತ ಒಳ್ಳೆ ಉದ್ದೇಶ ಇರುವ ಜನರು ನಾನು ಸಿಗ್ಲಿಲ್ಲ. ರಾಜು ಹೆಂಗಾದ್ರೂ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕಪ್ಪ, ಈ ತರ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಕುಡುಕ ಹಾಕ್ಬಿಡ್ತಾನಪ್ಪ, ಜಗಳ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನಪ್ಪ, ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ಬಿಡ್ತಾನಪ್ಪ ಎಂಬುವ ಯೋಚನೆ, ಆಸೆ ಉಳ್ಳುವ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಜನರು ಇಲ್ಲ. ಇವನ್ನ ಹೆಂಗಾದ್ರೂ ಕಾಪಾಡ್ಬೇಕಪ್ಪ, ಇವனை எப்படியாவது காப்பாத்திடணும், இவனை எப்படியாவது உருவாக்கிடணும், இவன் நாசனமா போயிடுவான். அவங்க அப்பா ஒரு குடிகாரன், வாழ்க்கையில சரியில்லை, நல்லதுன்னு செய்ய ஆசைப்படா, இந்த வாலிபனை எப்படியாவது காப்பாத்தன்னு சொல்லி எண்ணங்கள் உள்ள ஜனங்கள் இல்லை, ಯೋಚನೆ ಇರುವ ಜನರು ಇಲ್ಲ. ಹೆಂಗಾದ್ರೂ ಹೋಗ್ಲಿ ಬಿಡಪ್ಪ, ಇಲ್ಲಿದ್ರೆ ಅಮ್ಮಂದಿರಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರ 25 ಅಮ್ಮಂದಿರಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ರೋಡಲ್ಲಿ ಇದ್ರು. ಅವ್ರು ನೋಡುವಾಗ ಯಾವಾಗಲೂ ಊಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ರಿ, ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರಿ. ನೋಡುವಾಗ ಮಗ ಊಟ ಬೇಡ ಮಗ, ಯಾಕಮ್ಮ, ನನಗೆ ಪ್ರೀತಿ ಬೇಕು ಮಗ. ನನ್ನ ಹತ್ರ ಕುತ್ಕೊಂಡು ಮಾತಾಡೋರು ಯಾರೇ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಕಾನೂನು பேசுறோம் ಯಾರಿಲ್ಲ. அப்ப அந்த அம்மாவுடைய நிலைமை ಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ಮನಸ್ಸು, ನನಗೆ ಪ್ರೀತಿ ಬೇಕು, ನನಗೆ ಈ ರೋಡಲ್ಲಿ ಸಾಯಬಾರ್ದು, ನನ್ನನ್ನು ಅದೇ ತರ ನಾಯಿ ತರ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಾರ್ದು, ನನಗೆ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ದಾರಿ ತೋರಿಸ್ಬೇಕು. ಇವನು ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ ಕಾರಣ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ ಕಣ್ರಿ. ಬಟ್ ನಾನು ಅವನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೇ ಇಲ್ಲ, ನಾ ಅವರ ನೇಸಿಕೆವೇ ಇಲ್ಲ. வீட்டுக்கு வருவாரு, கதவை தட்டுவாரு, ಬರ್ತಾರೆ ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. ರಾಜು ಜೊತೆಗೆ ಹೋಗ ಆಚೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ರಾಜು ಬೇಡ ಕಣ್ಣೋ, ನೀನು ಹೋಗಪ್ಪ, ನೀನು ಅಷ್ಟು ಬೇಕಾರ ಪಾರ್ಟಿನ அவ்வளோ மோசமான வாலிபன். திரும்பி வந்தாரு தள்ளிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்தாரு, அன்பை காட்டினாரு. ராஜு நீ எனக்கு வேணும்னு சொன்னாரு. அவர்னால தான் இன்னைக்கு ராஜு இங்க இருக்கிறான். அவர் இல்லைனா ಅವ್ರನ್ನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ಬಿಡ್ಲ. ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ಬರುವಾಗ ಚಪ್ಪಳೆ ತರಬೇಕು. ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ನಮ್ ಕ್ಲೋಸ್ ದೋಸ್ತು. ಸುನೀಲ್ ಏನಿಲ್ಲ, ಸುನೀಲ್ಗೂ ತುಂಬಾ ದೋಸ್ತು, ಸುನೀಲ್ಗೂ ದೋಸ್ತು, ನನ್ಗೂ ದೋಸ್ತು. ನಾವ್ ಇರೋ ಕಾರಣನೇ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಆಚೆ ಎಲ್ಲಿ ಬಂದಾನೆ ಅವರು? ಇದಾರ ಅಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ರಾರ ನೋಡಿದ್ರ? ನೋಡಿಲ್ವಾ? ನೋಡ್ಬಿಡ್ತಾರ. ನೋಡ, ಅವ್ರ ಹೆಸರೇ ಏಸಪ್ಪ. ಅವರು ಬಂದ ಕಂಜೂಸ್ ಮಾರ್ವಾಡಿ ರಾಜುನ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಬಿಟ್ರು. 20 ತಾಯಂದರಿಗೆ ಮಗನಾಗಿದ್ದೀನಿ ನಾನು. ಈ ಅಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೋಮ್ನೇ ನಿಮ್ ತರನೇ ಅಮ್ಮ ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ. ಮಕ್ಕಳು ನೋಡಿ ಆ ಅಮ್ಮನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟು. ಸಾಯುವಾಗ ಕೂಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ, ನಿಮ್ಮಮ್ಮ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ರಾಜು ಸರ್ ಎಷ್ಟು ಕಾಸು ಬೇಕು, ನೀವೇ ಸ್ಮಶಾನಕ್ಕೆ ಹಾಕ್ಬಿಡಿ, ನೀವೇ ಹಾಕ್ಬಿಡಿ ಸರ್. ನನ್ಗೆ ನಿಮ್ ತಾಯಿಯೋ, ಸರ್ ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಬ್ಯುಸಿ ಆಗಿದ್ದೀನಿ, 10,000 ಕೊಡ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆ ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡ್ತೀನಿ, ನೀವೇ ಸ್ಮಶಾನಕ್ಕೆ ಹಾಕ್ಬಿಡಿ. ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದೆ. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಜನ ದಾಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಸಾಯಿಲ್ಬಿಡಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು, ಸಾವುಕೊಂಡ್ರ ಏನ ತೂಕೊಂಡು ನನಗೆ ಯಾರನ್ನೇ ಇಲ್ಲ. ಇವನ್ನೆಲ್ಲ ಮಾತ್ರ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಕಾಲೇಜ್ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲ ತುಂಬಾ ರಬರಬ ಪಾರ್ಟಿಗೆ, ಅನ್ಯ ಭಾಷೆ ಪಾರ್ಟಿ. ಮನೆ ಹೋಗಿ ಸೋಫಾದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರು ಕೂಡ ಕೆಳಗಡೆ ಲೂಸು ಸೋಫಾ ಗಲೀಜಾಗ್ಬಿಡುತ್ತೋ, ಮೋಟ್ ಪೂಜೆ ಸೋಫಾ ಮೇಲೆ உட்காராத. என்ன மாத்தல நினைக்கிறோம் ரொம்ப குறைஞ்சோம். இவன் எப்படியாவது நல்ல வேணும்டா நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. எப்படியாவது இந்த இடத்துக்கு வரணும்டா நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனா ஒருத்தர் மட்டும் நினைச்சாருமா, ஒருத்தர் மட்டும் நினைச்சாரு. குப்பை தொட்டில ஒரு ஆப்பிள் விழுந்தா அந்த ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஆப்பிள் நல்ல ஆப்பிள் போட்டாங்களே, ஆனா குப்பை தொட்டில இருக்குனால அந்த நல்ல ஆப்பிள் கூட கெட்ட ஆப்பிளா மாறிடுது. ಮನುಷ್ಯ ಕಡೆಗೆ அப்படிதான். ಕುಪ್ಪೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಒಳ್ಳೆ ಹಣ್ಣು ಕೂಡ ಕೆಟ್ಟದಾಗ ಕಾಣಿಸುತ್ತೆ. ನಾನು ತಿಪ್ಪೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ದಾಟ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಜನ ಹೋದ್ರು, ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ನನ್ನ ಬಿಡ್ಲಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಕೈಗ ಎತ್ತಿ ಇವಾಗ ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮ ನಾನು ಇಲ್ಲ, ಎಪ್ಪಡಿಯಾದರೂ ಮಾತಿನ ಆಸೆಪಡ್ತಾರೆ. ಅಮ್ಮ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ
யாரோ ஏனோ எழுதிப்போம், யாரோ என்னென்னோ பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, நீ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಆಸೆ ಪಡುವ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, ಅವರ ಹೆಸರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. ನೀನು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿದರು. ಮತನ ಇದು? ಇಲ್ಲ ತಾಯಿ, ಇಲ್ಲ. ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಮತ ಅಂತ? ಹಂಗಂದ್ರೆ ನಾನ್ ಮತ ಮಾಡಿಸ್ಬಿಟ್ರ ನನ್ನನ್ನ? ರಾಜು, ನಮ್ಮ ತಂದೆ ಹೆಸರು ಸುಬ್ರಹ್ಮಣಿ, ನಮ್ಮ ತಾಯಿ ಹೆಸರು ಕಾಳಿಯಮ್ಮ, ನನ್ನನ್ನು ಮತಾಂತರ ಮಾಡ್ಬಿಟ್ರ? ನಿನ್ ಖುಷಿ ಇಲ್ವಾ ರಾಜು? ನನ್ನ ತಂದೆ ತರ ರಾಜು ಕುಡಿತಾ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇದಕ್ಕೆ ಮತಾಂತರನ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಇಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಯೇಸು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. என்னை நேசிக்கிறது போல உங்களையும் நேசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? தாண்டி போக கூடாது. நம்ம யாரும் தாண்டி போக கூடாது. கிறிஸ்துவ தாண்டி போற விஷயம் இல்ல, தாண்டி போற இல்ல விஷயம் இல்ல. உங்க முன்னாடி ஒருத்தர் கெட்டு போய் நிற்கும் போது தாண்டி போகாதீங்க. உங்களுக்கு முன்னதாக ஒருத்தர் அவர் அருவருப்பா இருக்கும் போது தாண்டி போகாதீங்க. எங்களுக்கு தாண்டி போகிற உரிமையை யாரும் கொடுக்கவில்லை. ಉಲಗ ತಾಂಡಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ, ಜಾತಿ ನೋಡುತ್ತೆ, ಹಣ ಇಲ್ಲ, ಬಡವಂತ ದಾಟಿ ಹೋಗುತ್ತೆ, ಹೋದ ನಿಮ್ಮನ್ನು ತುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡುತ್ತಮ್ಮ. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ ಕಲ್ಸ್ಕೊಟ್ಟ ಪಾಠ ಏನ್ ಗೊತ್ತಾ? ದಾಟಿ ಹೋಗ್ಬಾರ್ದು. ಡೋಂಟ್ ಕ್ರಾಸ್ ಓವರ್. ನಾನ್ ದಾಟ್ಬೇಕಂದ್ರೆ ಅವ್ರು ಏನೋ ಒಂದು ದಾಟಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ದಾಟಿ ಹೋಗುವಾಗ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಒಬ್ಬೊಬ್ರು ಸೆತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅವನ್ನ ಕಾಪಾಡಕ್ಕೆ ನನ್ನ ದಾಟ್ಸಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ ಹೊರತು ಇಲ್ಲಿ ಅವನ್ನ ಸಾಯಿಸ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ದಾಟ್ಸಕ್ಕೆ ಹೇಳಲ್ಲ. நான் தாண்டி போக கூடாது. தாண்டி போயிட்டீங்க, நிறைய பேர் தாண்டி போயிட்டீங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி ஹோட்டல்ல உட்காந்து நீங்க சாப்பிட போயிருப்பீங்க, அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒருத்த அம்மான்னு கேட்டு தெரியுமா? தாண்டி போயிட்டீங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகும்போது உங்க பிள்ளைக்கு நீங்க மருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க, அந்த மருத்துவமனையில ஒருத்த ஹாஸ்பிட்டல்ல மருந்து வாங்க கஷ்டப்பட்டு தெரியுமா? அவனை தாண்டி போயிட்டீங்க. நீங்க ஏதோ இடத்துல உங்க வீட்டு பக்கத்துல குடிச்சு உட்கார்ந்து இருப்பான், கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும், அவங்கள தாண்டி போயிருப்பீங்க. ஒரு பிள்ளை ஸ்கூல் போகாம இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட தாண்டி போயிருப்பீங்க. ನಾವು ದಾಟಿ ಹೋಗಿದ್ದೀವಿ, ಸಾವಿರಾರು ಜನರನ್ನ ದಾಟಿ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಎಷ್ಟೋ ತಾಯಿಂದನ್ನ ದಾಟಿ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಅಯ್ಯೋ ತಮ್ಮ ಪಾಪ ಮಾತಾಡಂತ ಕೇಳುವ ತಾಯಂದ್ರ ಮಾತಾಡಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಮಗನೇ, ತಮ್ಮ ನಮ್ಮ ತಮ್ಮ ತರ ನನ್ನ ಗಂಡ ಯಾರಿಲ್ಲ, ನನ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಹಾಯ ಮಾಡಂತ ಹೇಳುವ ತಾಯಂದ್ರಿಗೆ ಅವ್ರು ಸಹಾಯ ಮಾಡಿಲ್ಲ. ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋ ಬಿಸಿನಲ್ಲಿ ಇರ್ಲಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಚರ್ಚ್ಗೆ ಓಡ್ರಿ. நான் சர்ச்சுக்கு போற வழியில ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, தாண்டி போயிட்டோம். என்னமா ஆத்மா பாகிஸ்தான்ல ரசிக்கப்பட இங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா சாவுது, அந்த ஆத்மாவை காப்பாத்தாம போயிட்டோமே. சபை செத்துருச்சு தெரியுமா? சபை இவரை காட்டலாமா? ஜீசஸ் லவ் காட்டலையே. அந்த லவ் எப்படி? ಪ್ರೀತಿ ಹೆಂಗೆ ತೋರಿಸೋದು? ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಮ್ಮ, ದೇವರ ಪ್ರೀತಿ. ಆ ಪ್ರೀತಿನ ದೇವರು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ತೋರ್ಸಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. உங்க மூலமா என் மூலம். அவ்வளவுதான். ராஜுன்ற பெரிய விஷயம் இல்லை. ராஜுன்ற நாய் கூட மதிச்சாங்க, நம்ம மதிக்கவே இல்லை. நாய் கூட நீங்க பெட்ரூம்ல கூப்பிட்டு உட்காந்து உங்க பக்கத்துல படுக்க வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அம்மாங்களை வீட்டுல சேர்க்கிறீங்களா? சேர்க்கிறோம் அம்மா. நாய்க்கு இருக்கிற மரியாதை நம்ம நாய்க்கு இருக்கிற ಮರ್ಯಾದೆ ಇದೆಯಮ್ಮ ಮನುಷ್ಯನಿಗೆ? ನಾಯಿ ಕೂಡ ನೋಡಿ ಬೆಡ್ರೂಮಲ್ಲಿ ಇದೆ, ಶಾಂಪು ಹಾಕ್ತಾರೆ. ನಾಯಿಗೆ ಕ್ಲಿನಿಕ್ ಇದೆ, ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಇದೆ. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಕ್ಲಿನಿಕ್ ಇದೆಯಮ್ಮ? ಎಷ್ಟು ಕಷ್ಟ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ, ಎಷ್ಟು ನೋವು. ಮಾತಾಡ್ತಾ ಇರುವಾಗ ಎಷ್ಟು ಕಣ್ಣೀರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೋಡಿ, ಎಷ್ಟು ದುಃಖದಿಂದ 1-2 ಕಿಲೋ ಬಂದಿದ್ದಾರಲ್ಲಮ್ಮ. ನಿಮ್ಮರೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ತಾಯಿ. ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನೋಡಿ, ಏನೋ ಒಂದು ತಿಂಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋದ್ರ ನಮ್ಮ ಕೆಲಸ. ಏನೇ ಸ್ಥಿತಿ ಇದ್ರು ಕೂಡ ನಮ್ಮ ಜೀವ ಕೊಟ್ಟಾದ್ರು ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡ್ತೀವಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನೇ ನಿಮ್ಮ ಮನೆ ಇಲ್ವಾ? ನಾವು ಮನೆ ನಮ್ಗೆ ಊಟ ಕೊಡ್ತೀನಿ, ಬನ್ನಿ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದ್ಬಿಡಿ. ನಿಮ್ಮ ಮಕ್ಳು ನೋಡಿಲ್ವ ತಾಯಿ? ನಾನು ನಿಮ್ಮ ತರ ಮಗ ತರ ಇರ್ತೀನಿ ತಾಯಿ, ಅಲ್ಲಿ ಬೇಡ ಮನೆ. ಇನ್ನೊಂದು ತಾಯಿ ಅಮ್ಮ, ನಮ್ಮ ತಾಯಿ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು. ಇನ್ನೊಂದು ತಾಯಿ ಇದ್ದಾರೆ 25 ಜನ, ಇದನ್ನು ಊಟ ಕೊಡ್ತೀನಿ ಬಾ ತಾಯಿಗೆ, ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತೀನಿ, ಸಕ್ಕದಾಗ ಮಾಡ್ಕೊತೀನಿ ಬಾ, ಬನ್ನಿ. ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ, ಹೋಗಿ ನೋಡೋಣ. ಸುನಿಲ್ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. ನನಗೆ ಇದು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಬೇರೆ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೊಳ್ಳೋದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ಇನ್ನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಈ KGF ನಲ್ಲಿ ಯಾರು ಮಾಡಿರುವ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡ್ಬಾರ್ದು. ಅಕ್ಕಿ ಮಾತ್ರ ಬಂದಿದ್ದಾರೆ, ಪ್ರೀತಿ ಉಟ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಯಾರಿಲ್ಲ, ಗಂಡ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ನೋಡಿ ಹೆಂಗಂತ. ನಾನು ಯಾರಮ್ಮ, ನನ್ನ ಮಾತ್ರ ಮಾಡ್ತಾ ನಾಳಕ್ಕೆ ಉಳ್ಳೋ ಒಲಿ, ಉಳ್ಳೋ ವೇದನೆ, ಉಳ್ಳೋ ದುಃಖ, ಎಷ್ಟು ಭಾರ.
ನಿಮ್ಗೆ ದೇವರ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೆ ದೇವರ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. யாரும் தாண்டி போட இந்த வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு சொல்லி நீங்க எல்லாம் நிக்கணும். பாட்டு பாட்டுக்கு ஒரு கூட நிக்கணுமா காயர்ல? அது ஊழியம் இல்லை, அது அட்டூழியம். அது பேர் என்ன? அது ஊழியமா? உங்க சர்ச்சு பாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துறாங்க. அப்படி என்ன பண்றது? அவங்க வேலை வெட்டி இல்லை. ஹீரோங்களுக்கு பின்னாடி வேணுமே சிங்கர்ஸ் எல்லாம். அது ஊழியம், அட்டூழியம். ஊழியனா இதுதான். இந்த மாதிரி அம்மாங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற அரிசியை கொண்டு வந்து கூறியுதுமா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. தாண்டி போயிடாதீங்க. தாண்டி ಹೋಗ್ಬಾರ್ದು. ಮನುಷ್ಯರು ಈ ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಇದನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ரொம்ப ಕಷ್ಟ ಸುನಿ ಅರಿಸಿನ ಕೊಡ್ತಾ ಇವರು ಸುನಿ ನಾನು ಅಕ್ಕಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಒಂದು ಗೊತ್ತಮ್ಮ, ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಕ್ಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವನೇ ಕೊಟ್ಬಿಟ್ರಮ್ಮ. தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பிள்ளை பாடுற பாட்டு, நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு 6 வயசு குழந்தைங்க, எனக்கு நல்ல துணி ஒன்றும் கூட இல்லைங்க, வாங்கி தர அப்பா இல்லை, பாசம் காட்ட அண்ணனும் இல்லை, அம்மா மட்டும் வீட்டு வேலை செய்றாங்க, அதுல வாங்கி நான் ஒரு 6 வயசு பிள்ளைங்க, எனக்கு நல்ல துணி ஒன்று கூட இல்லைங்க, வாங்கி தர அப்பா இல்லை, பாசம் காட்ட அண்ணனும் அல்ல, அம்மா வீட்டு வேலை செய்றாங்க, அதுல கொஞ்சம் சோறு எனக்கு தந்து விடுறாங்க. சாமி உனக்கு தான் நிறைய காசு கிடைக்குது, சாமி உனக்கு தான் நிறைய துணி கிடைக்குது, சாமி உனக்கு தான் நிறைய காசு கிடைக்குது, சாமி உனக்கு தான் நிறைய துணி கிடைக்குது, ஒன்னே ஒண்ணு எங்ககிட்ட கேட்கிறேன், இங்க வர ஜனங்கள் உள்ளத்துல நீங்க பேசணும், எனக்கு உதவி செய்யணும். 6 வயசுடைய வருத்தத்தை வேதனையை உலகத்துக்கு சாமி முன்னாடி சொல்லுது. நல்ல ಗಮನமா ಕೇಳಿಮ್ಮ. இப்படி ಮನವೇದನೆಯೋಡು ತುಂಬಾ ಜನರು ಇರುವಾಗ ಕ್ರೈಸ್ತ ಜನರು ದಾಟಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ ಇದೆ, வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு மனுஷன் அடிபட்டு காயப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் கடமை உள்ளவர்களை, பொறுப்பு உள்ளவர்களை அந்த இடத்துல வேணும்னே அனுப்புவார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ எங்கேயோ போக பிளான் பண்ணிருப்ப, ஆனா வேற எங்கேயோ ஒன்று அனுப்பியிருப்பார். அப்ப நம்ம என்ன சொல்லிடுவோம்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு சொல்லி கதை விட்டு வந்துடுவோம். புரிஞ்சுட்டா புரியல? நன்மை எப்படி நடக்கும்? அங்க அனுப்பினதுக்கு காரணம் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல சமாரியனுக்கு அந்த எடுத்து வாசிச்சிடலாமா? என் சம்பளி சும்மா காட்டினேன். ஆண்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை வந்திருக்கிறதுனால உங்களுக்கு யோவான் தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்லுங்க. லூக்கா தேங்க்யூ சம்பி பாய், தேங்க்யூ. ಲೂಕಾ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 10:25. ಓಕೆ, 20-25ನೇ ವಚನ. ಸಾರಿ 25ನೇ ವಚನ. 10:25 10:25 தமிழ் வாசிங்கம்மா சத்தமா. ಇನ್ನು 2 ನಿಮಿಷ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. 5 ನಿಮಿಷ ಮುಗಿಸ್ಬಿಡ್ಲಮ್ಮ ತಾಯಿ, ಮುಗಿಸ್ಬಿಡ್ಲ ನಾ ಮಾತಾಡಲ್ಲ. ನೀವು ಹೂ ಅಂದ್ರೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಅಯ್ಯ ಟೈಮ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ನಾ ಏನಲ್ಲ ಬಂದಿದ್ದೆ ಲೇಟ್, ನೀವು ಮಾತಾಡ್ಲೇಬೇಡ. 5 ನಿಮಿಷ ಟೈ ನಿಮ್ಮ ಮಗ ಇದ್ದೀನಿ ಮುಂದೆ ಮಾತಾಡ್ಬೇಕಲ್ಲ ನಾನು. ರೈಟ್, சரி நீங்க என்னம்மா எந்த கோசு ஹூ அல்ல ஆமீனல்ல அல்லேலூயா பேசணுமா வேணும் என்ன ஹூனா என்ன பிரதர், நீங்க பேசாத கூட இப்படி பேச போறீங்க, உங்களுக்கு போய் தெரியாதா? சரி ரைட், தேங்க்ஸ். ரைட், வாசிங்க தமிழ்ல ஒரு வாசிங்கம்மா. அப்பொழுது நியாயாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி போதகர்
அவரை சோதிக்கும்படி போதகரே நித்திய ஜீவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கு இந்த கேள்வி இருக்கு இல்லையா? we have lot of questions with us. நிறைய கேள்வியோடு வாழ்ற கிறிஸ்தவம் நல்லா கவனமா கேளுங்க. இங்க ஆண்டவர் இவன் ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் வரான் தெரிந்த போது கூட அவன் எண்ணத்துக்கு ஏற்ற வண்ணமாய் பதில் கொடுக்காம தன்னுடைய எண்ணத்துல உள்ள காரியங்களை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு தெளிவாய் அவனை பேசுறான். ஆமென். விளக்க வச்சுக்குவான்பா எப்படியாவது இதாயிடும் சொல்லி அப்படி நினைக்காம தேவனுடைய எண்ணத்தை ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கிறது எப்படி, தேவனுடைய பக்தி என்ன, தேவன் நினைக்கிறது என்ன, அவர் யோசனை என்ன, அவருடைய அன்பு எவ்வளவு என்பதை இன்றைக்கு நாம புரிந்து கொண்டு ಈ ದಿನ ದೇವರ ಯಾರು ಏನು ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಾರ್ದು. ದೇವರು ಏನ್ ಬಯಸ್ತಾನೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಹತ್ರ, ದೇವರು ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರ ಮಾಡೋ ಕಾರ್ಯಗಳು ಎಂಥದ್ದು ಎಂಬುದು ನೀವು ತಿಳ್ಕೊಂಡು ಬೈತಾಯಿ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ ಜೀವನ ಸೂಪರ್ ಆಗಿರುತ್ತೆ, ಸಕ್ಕತ್ತಾಗಿರುತ್ತೆ. அப்புறம் அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் ಅನ್ಬು ಕೂರುವಾಗ ಎಷ್ಟು ನೀನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀಯೋ ಅದೇ ತರ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕೂಡ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. மதுரை ஆகிய நம்ம கணவன் மனைவி வந்துக்கிறீங்களா? நான் கணவன் என் மனைவியோடு வந்துக்கிறேன். இப்ப அன்புனா எப்படி அன்பு சொல்லுங்க பார்க்கலாம். சபையை ஆண்டு மனவாட்டின்றாரு, அவர் யாரு? மனவாளன் என்றாரு. சபைக்காக என்ன பண்ணிட்டாரு? உயிரை கொடுத்துட்டாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு. உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக ஜீவனை கொடுத்தாரு. பக்கத்தை கைப்பிடிச்சுடுங்க, கைப்பிடிச்சு மக்கள் ஆக்கெட்ல இருந்து கொடுக்கிறதுக்கே யோசிக்கிறேன். என்ன உயிரை கொடுக்க போறேன்? சும்மா நம்ம ஆள் பேசிக்கலாம். வீட்டுல அரிசி கொடுக்கிறதுக்கு 1008 அந்நிய பாஷை, ஓ ரபல பாஷை, அந்த லபல லபல. நான் அப்பப்போ சொல்லுவேன், இந்த ஹோட்டல்ல உட்காந்துட்டு நான் அந்த பில் வருது தெரியுமா? லாஸ்ட்ல பில் ಬರುತ್ತಲ್ಲ, ಹೋಟೆಲ್ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ಆ ಬಿಲ್ ಬರುವಾಗ ಒಂದು 10 ಜನ ಗುಂಪಿಡ್ತಾರೆ ಫ್ರೆಂಡ್ಸ್. நான் தரேன் ಪ್ಯಾಕೆಟ್ல ಕೈ போட்டுட்டு எவனே எடுத்துக்க மாட்டான். இது உலகம். நமக்கு ಜೀವನೇ கொடுத்துட்டாரு. ಅன்பು என்ன பண்ணிடுச்சு? ಜೀವನೇ கொடுத்துருச்சு. ಪ್ರೀತಿ ಏನ್ ಮಾಡ್ತು? ಜೀವ ಕೊಟ್ಬಿಡ್ತು ಕಣ್ರಿ. ಇದೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಸಿಗದಿರುವ ಪ್ರೀತಿ, ಅದು ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ ಯೇಸಯ್ಯ. ಈ ದೀನನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕೆ ಎತ್ತಿದೆಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಈ ದೀನನ ಬಾಳನ್ನು ಬೆಳಕೆ ಎತ್ತಿದೆಯ. ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಡುಕಲು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಡುಕಲು ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕಯ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ ಯೇಸಯ್ಯ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕಯ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ ಯೇಸಯ್ಯ, ಬೇರೇನು ಬೇಡ ಯೇಸಯ್ಯ. ಈ ಬಡವನ ಬಾಳಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಬಂದೆ ಯೇಸಯ್ಯ. ಈ ದೀನನ ಬಾಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದೆಯ. ನೋಡಿ, ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಕ್ಯಾಂಡಲ್ ತಗೊಳ್ಳಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕೂದಲು ತಗೊಳ್ಳಿ. ನೀವು ಇವಾಗ ಯೇಸು ಸಮೇತ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಬರ್ತೀನಿ ನಮ್ಮ ಮಾಡೋಣ. ಸುನೀಲ್ ತಗೊಂಡು ಇಲ್ಲಿ ಇವ್ರು ಮಿಲಿಟರಿ ಅಯ್ಯ ಹೋಗ್ಬಿಡೋಣ. ಮಿಲಿಟರಿ ಅಯ್ಯ ಇಲ್ಲ, ಅವ್ರು ಕಷ್ಟಪಡೋ ಮೈದಲ್ಲಿ யார் கஷ்டப்படுற மாதிரி முகத்துக்காரு பரதாமமான மூஞ்சி அடங்குறீங்களா? சுரேந்தர் தான் கொஞ்சம் பரதாம போச்சு. காரணம் ஒதுக்கி நான் பண்ண சுரேந்தர் வாங்க சொல்லுங்க. எங்க மாதிரி சுரேந்தர் நீ
ரோல் சாப்பிட போயிட்டியா கீழே சொல்லி வாமா சரி ஓகே எதிர்க்க சுரேந்திர அவர் நம்ம ஏன் கவுன்சிலர் ஓமா ரோல் சாப்பிட சொல்லலாம் இந்த பக்கம் ಇವಾಗ ನೋಡಿ ಇವಂಗೆ ಇವನು ರೋಡಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಇವಾಗ ಅವನು ಅಮ್ಮ ಅಣ್ಣ ಅಂತ ಈ ಕಡೆ ಊಟ ಬಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಪ್ಪ ಅಮ್ಮನ ನಾನು ಅಣ್ಣ ನಾವು ಏನು ನೋಡಿ ನಾನು ಅಣ್ಣ ಸರ್ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಸ್ವಲ್ಪ ಏನಪ್ಪ ರಜಾ ಇವಾಗ ನಿಮ್ಮ ಮುಖ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗಿದೆಯಾ ಊಟ ಬೇಡ ನನಗೆ ನಾವೇನು ಮಾಡಿಬಿಡ್ತೀವಿ ಮುಖ ನೋಡ್ಬಿಡ್ತೀವಿ ಕರೆಕ್ಟ್ ಹೌದಾ ಇಲ್ವೋ ಈ ಅಮ್ಮ ನೋಡ್ರೆ ಈ ಅಮ್ಮಗೇನಪ್ಪ ಏನ್ ಚಿಂತೆ ಅಮ್ಮಗೆ ಈ ಅಮ್ಮಗೇನಪ್ಪ ಸುಮ್ಮನೆ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡಿ ಇದು ಲೋಕ ಇವಾಗ ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ದಾಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಚರ್ಚಲ್ಲಿ ಆಡಾಡ್ತಾರೆ ಏನ್ ಆಡೋದು ಅನ್ಬುಕ್ಕು ಇನ್ನೂ ಮದುವೆಗಮ್ಮ ಆರಾಧಿಪೆ ಹಂಗ ಅವ್ರು ಮ್ಯೂಸಿಕ್ ಪಾಡ ರಬ ರಬ ಅದ ರಬ 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 ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ಬಿಟ್ಟು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋದು ಇವಾಗ ದೇವ್ರು ನೋಡಿ ನಾವು ಎಷ್ಟು ಮುರುಕು ನಾವೇ ಉಳ ಮುಟ್ಟಲ್ ಪಕ್ಕದ ಕೈ ಬಿಟ್ಟು நம்மள மாதிரி ஒரு முட்டாள உலகத்தை கிடைக்க மாட்டாங்க கிறிஸ்துவ முட்டாள் யார் அந்நிய பாஷை பேசுற முட்டாள் நம்ம எல்லாம் இது உங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு இல்லை நீங்க மட்டும் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க அதை எடுத்து சாப்பிடுங்க அப்பப்போ கெட்டு போகாம இருக்கணும் வார்த்தை எல்லாம் சரியா ஏன்னா நம்ம இவனை தாண்டி வந்துட்டோம் இவனை கண்டுக்காம வந்துட்டோம் அங்க சர்ச்சில் போயிட்டு பாட்டு பாடுறோம் வர்ஷிப் பண்றோம் கர்த்தர் ஆறுதல் ಅಂಗೀಕರಿಪಾರಾ ಸತ್ಯமா ಇಲ್ಲ ಇವಾಗ ಇವನಿಗೆ ಊಟ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ನಾನು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಏನಮ್ಮ ಯೂಸು ದೇವ್ರು ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ ಲೇ ನಿನ್ ಕಣ್ಣು ಮುಂದಗಡೆ ಇರುವ ಈ ಯುವನನ್ನ ಇವು ಮಗನನ್ನ ನೀನ್ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಬಂದಿದ್ಯಲ್ಲ ನಿನ್ಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ವಾ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇವನ್ನ ಸಾಯಿಸಾಕ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ದೇವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಕೂತು ಕೊಡದ ಇವನ್ನ ಸಾಯಿಸಾಕ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದ ಇವನಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾವು ದೇವ್ರ ಹತ್ರ ಕಾಣಿಕೆ ಕೊಡದ ಅದೇ ನಮ್ಮ ಆತ್ಮೀಯ ಮೂರ್ಖತನ ಆವಿಕುರಿಯ ಮಡತನ ಆತ್ಮದ ಮೂರ್ಖತನ ನಾವೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರುವಾಗ ಅದೇ ಒಬ್ರು ಬಂದು ಕೇಳ್ತಾನೆ ನಿನ್ನನ್ನು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವೋ ಅದೇ ತರ ಪ್ರೀತಿ ಮಾಡಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ದೇವರೊಂದು ಗಾದೆ ಇರ್ತಾರೆ ಒಂದು கதை ಒಂದು ஸ்மால் ஸ்டோரி குட்டி ஸ்டோரிய ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு வாசிக்கலாம் 30வது வசனம் இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக போனார்கள் அப்பொழுது தற்செயலாய் ஆசாரியன் அந்த தற்செயலாய் ஆக்சிடென்ட் நாட் அப்பாயின்ட்மெண்ட் திடீர்னு ரூட்டை மாத்துறாரு எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க எங்கேயோ போவீங்க அந்த இடத்துல யாரோ ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்த ஆணும் அனுப்பிடுவாரு நல்லா புரிஞ்சுக்கங்க நான் அப்போ போய் யோசிப்பேன் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அங்கே ஏதோ ஆண்டு காட்டியிருப்பாரு அங்கே ஜனங்களை காட்டியிருப்பாரு ஏன் இந்த ரூட்டுக்கு வந்துட்டோம் அங்கே ஜவாப் பண்ண வச்சிருப்பாரு இந்த ரூட்டை போயிருக்கூடாது ஒரு வேற ரூட்டுக்கு ரொம்ப லாங்கா போயிருப்பேன் ஆண்டு அங்கே இடத்துல ஏதோ ஒரு கண்ணீர் ஜபத்தோடு ஒரு பாரை பார்த்திருப்பேன் ஏதோ ஒரு அம்மாவை பார்த்திருப்பேன் யாரோ ஒரு அம்மான்னு நோடிக்குது இவங்க தேவரு தற்செயலாய் அப்படின்றார் தற்செயலாய் நினைக்கல பிளான் பண்ணல தற்செயலாய் அந்த வழியில வரும்போது ಅಜ್ಜಾಗದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಗಾಯದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಮನುಷ್ಯ ಊಟ ಇಲ್ಲ ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಮ್ಮ ಅಂತ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇವಾಗ ಲೇವಿಯರ್ ಹೋಗ್ತಾರೆ ಲೇವಿಯರ್ ಪೋರಾರು ಯಾರು ಪೋರಾರು ಸಿಸ್ಟರ್ ತತ್ಸೆಯಲ್ಲ ಲೇವಿಯರ್ ಸಿಸ್ಟರ್ ತತ್ಸೆಯಲ್ಲ ஆசாரியர் ஒரு ஆசாரியர் யார் நம்ம ஊர்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எப்படி பாக்குறீங்க பாச திட்டுவாரா திட்டப்பட்டது நல்ல பாசம் நீங்க போற சர்ச்சில் பின்னையா பயப்படுறீங்க தற்செயலா அவர் பேர் என்னது பாஸ்ட் என்ன படிக்கணுமாச்சு நம்ம பண்ணலாம் பிரசங்க ஈஸியா பண்ணிடலாம் ஈஸியா பிரச்சாரம் ಮಾಡ್ಬೋದಮ್ಮ பாட்ட பாடலாம் எல்லாம் பண்ணலாம் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா ಇಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟಿರ್ಬೇಕು ಸಾಪಾಡು ಕೊಡ್ತಿರ್ಬೇಕು ಆಸರೆ ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು ದಾಟಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು ನೋಡಿಲ್ಲ ಅವನ್ನ ನೋಡಿದ್ರು ಬಿಸಿ ಆಗಿದ್ದಾರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ತೆಂಗಿನಕಾಯಿ ಹೊಡಿಬೇಕು ಕ್ಯಾಂಡಲ್ ಕೊಡಬೇಕು ಕೂದಲು ಕೊಡಬೇಕು ರಕ್ತ ಕೊಡಬೇಕು ಬಟ್ಟೆ ಬಿಚ್ಚಾಕ್ಬಿಡ್ಬೇಕು ಕಾಲು ಸ್ಲಿಪ್ ಎಲ್ಲ ಆಗ್ಬಾರ್ದು ಈ ತರ ಯೋಚನೆಯಿಂದ ನೀವು ಆಚೆಗಡೆ ಬರಬೇಕು ಇಲ್ಲಿ ಇವನು ಮಾಡದೆ ಇವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರಿಗೆ ಸೇರುತ್ತೆ ಇವನನ್ನ ಬಿಟ್ಟಲ್ಲ
ನಾವು ಕಣ್ಣಿನಿಂದ ನೋವಿಂದ ತಂದೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, ತಾಯಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, ಹಸಿವಲ್ಲಿ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ, இவனுக்கு சாப்பாடு கொடுக்காம இவனுக்கு ஒண்ணுமே செய்யாம நீ சர்ச்சுக்கு போய் என்ன லாபம்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆவிக்குரிய முட்டாளா மாறிட்டே இருக்கிறியா? மாறிட்ட சொல்லு. சும்மா ஜாலியா கேளுங்க, கிறிஸ்தெல்லாம் கேட்கணும், ஜாலியா சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். பண்ணியோ கெட்டு போகாம பார்த்துக்கணும். இதெல்லாம் அப்பப்போ கிடைக்குது, வருஷத்துல ஒன்றா தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா என்ன படிக்கிட்டலாமா அக்காமல் சொல்லி அக்கா பத்து கொடுப்பார். உனக்கு இன்னும் கூட வேணும் தாய், 3 வேளை முக்கி சாப்பிடுன்னு என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளவுதான் நல்லா 3 வேளை தின்பிட்டு இன்னும் கத்தர் கொடுப்பாரு. நீ சொன்ன பாஸ்டர் நல்லா தின்னு வயிறு பெருசா பாஸ்டர் கொடுப்பாருன்னா நீ கொடுத்தது எதை கொடுக்கணும்? அங்க கொடுக்கணும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எழுப்புதல் சொல்லி பிரசங்கம் பண்ணி நிறைய பேர். நானும் யோசிச்சு என்னோட எழுப்புதல் வந்து பார்த்தா தலை மயில தான் எழுப்புதல் வந்து எல்லாருக்கும். எல்லாம் டோப்பா போட்டுக்கிறாங்க பாஸ்டர்மார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த நிலையை நம்ம மாறணும். இந்த நிலையில இருந்து நான் மாறணும். எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே எனக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாப்பட்ட காயத்தோடு வலியோடு பசியோடு இருக்கிற எல்லாருக்கும் நம்ம மூலமாய் தேவன் அன்பை, நம்ம முகாந்த தேவன ಪ್ರೀತಿಯನ್ನು ಇರಬೇಕು. ನೆಕ್ಸ್ಟ್ ಲೇವಿ ದಾಟೋಗ್ಬಿಟ್ಟ, ಎಲ್ಲರೂ ದಾಟೋಗ್ಬಿಟ್ರ. நல்ல சமாரி என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு தரமட்டமான ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷன், படிப்பறிಲ್ಲ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಬರ್ತಾನೆ. ಇಬ್ಬರು ಪಾಸ್ಟರ್ ದಾಟೋಗ್ಬಿಟ್ಟ, ಪೂಜಾರಿ ದಾಟೋಗ್ಬಿಟ್ಟ, ಸ್ವಾಮೀಜಿ ದಾಟೋಗ್ಬಿಟ್ಟ. ಅಭಿಷ್ಟು ನಾನು ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾನು ಇವನು ಅಭಿಷ್ಟು ಅಂತ ತಲ್ಲಾಕ್ಬಿಟ್ಟ. ನಾನು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀನಿ, ಇವನು ಕೀಳ್ ಜಾತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. ಒಬ್ಬ ಬಡವ ಇವನು ಯಾರು ಕೂಡ ಸೇರಿಸಿಲ್ಲ. ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ಇಸ್ರಾಯೇಲೈಟ್ಸ್, Samaritans were rejected people. சமாரியர்கள் தள்ளப்பட்டவர்கள், நேசிக்கப்பட அருகதை இல்லாதவர்கள். அந்த இடத்துல அவன் போறான் பார்க்கலாம், தூக்குறான். சுரேந்திரா கொஞ்சம் வெயிட் ஆகுது, தூக்க முடியல, ஆனால் ட்ரை பண்றேன். ஏறணும் நீ கண்டிப்பா. ஆமாதா, நீ உண்மை எழுது தம்பி, நான் உற்சாகத்தை சொல்லிக்கிறேன் தம்பி. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஏதோ அண்ணா சொல்றாரு, ரொம்ப கீழ்படிச்சாரு. என்ன பண்றாரு? ட்ரை பண்றாரு. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು? ಯಪ್ಪ ಇವನ್ನ ಮನೆ ಕರ್ಕೊಂಡೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಊಟ ಕೊಟ್ಟು ಸ್ನಾನ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಮಾಡಿ, ಇನ್ನೊಬ್ರು ಬರ್ತಾರೆ, ತಗೊಳಪ್ಪ ಕಾಸು, ದಯವಿಟ್ಟು ಇವನ ನೋಡ್ಕೋ, ಇವನ பாத்துக்க, நான் போயிட்டு வந்துட்டு நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணினா நான் உனக்கு கொடுத்துடுறேன். This is Christianity. இதுதான் கிறிஸ்தவம், இதே ಕ್ರೈಸ್ತ ಧರ್ಮ. ಯೇಸು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು, ಲೇ ನನಗೆ ಕೂದಲು ಬೇಡ ಕಣೋ, ನನಗೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಬೇಡ ಕಣೋ, ನನಗೆ ಕ್ಯಾಂಡಲ್ ಬೇಡ ಕಣೋ, ನನಗೆ ನೀನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬ ಬಡವನಿಗೆ ಮಾಡು. ಅದೇ ನೀನು ನನ್ನ ತೋರಿಸ್ತಾ ಇರುವ ಭಕ್ತಿ, ಅದೇ ಪ್ರೀತಿ, ಅದೇ ನಾನು ನಿನಗೆ ಕಲಿಸ್ಕೊಟ್ಟಿರುವ ಪಾಠ. ಇದೇ ಕ್ರೈಸ್ತರು. ಜಾತಿ ಹೆಸರು ಹೇಳಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಕೊಂದಾಗ್ತಾ ಇದಾರಲ್ವಾ? ನೀನ್ ಜಾತಿ ನನ್ ಜಾತಿ ಅಂತ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ? ಇದು ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. ನನ್ಮೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, கடைசி காலம் தேங்கி சொல்லுங்க, கடைசி காலிக்கு கப்பறாங்க. கடைசி காலத்துல நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலை இதுதான். ஆண்டு வருவாரா இல்லையா? கிறிஸ்துவ பிள்ளை வருவாரா இல்லையா? என்ன சொல்லுவார் உங்களை பார்த்து? யூடியூப்ல நிறைய பேர் பாட்டு போடுறாங்களா இல்லையா? நீங்க நிறைய பேர் பாட்டு பார்ப்பீங்க. இப்ப நான் பாவங்கள் போக்கிய பாடினேன், பாவங்கள் போக்கிய பாட்டு. ஆண்டு ರಾಜು ಎವಳೋ ಇಟ್ರಾವ ಪಾಟು, ಅಪ್ಪ ಬರ ರಾಜು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತೀಯ ಅಂತ ದೇವ್ರನ್ನ ಕರ್ಕೊಳ್ತಾರೆ ನಮ್ಮನ್ನ. ದೇವ್ರು ಬೇಗ ಬರ್ತಾನೆ ನಮ್ಮ. ನೀವು ಸತ್ ಮೇಲೆ ಒಂದು ಲೋಕ ಇದೆ, ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಸುಳಿಲ್ತಾರಲ್ಲ. ಇನ್ನೊಂದು ಜನ ಸತ್ ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಜಾಗ ಇದೆ, ಸ್ವರ್ಗ ನರಕ. ಪಾಪದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಹಂಗಂದ್ರೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದು ಯಾರು? ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಬಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ನಿಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಪರಿಹಾರ. ನೀವು ಅವನ್ನ ನಂಬುವಾಗ, ನೀವು ಅವನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮ ಪಾಪ ರಕ್ತದಿಂದ ದೇವರು ಕಳುಹಿಸ್ತಾರೆ, ಶುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. ಶುದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಬರುವಾಗ ನೀವು ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದ್ಕೊಳ್ತೀರಾ. ಸತ್ಮೇಲೆ ಕೂಡ ನೀವು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ. ಇಲ್ಲಂದ್ರೆ ನರಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನ காலாப்படுத்து. வாழ்ந்து வருவாரு. நான் பசியா இருந்தேன், நீங்க சாப்பாடு போட்டேன். எப்படி? பசியா இருந்தேன்,
சாப்பாடை போட்டேன். துணி இல்லாம இருந்த துணியை கொடுத்தடா. ஏய், நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து விசாரிச்சடா. இதுதான் நியாயத்திற்கு. பரிசுத்த ஒரு பக்கம் நியாயத்திற்குவார், அது போக கிரிகள் மூலமா ஒரு பக்கம் நியாயத்திற்குவார். ಅರುಮೈ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಅಮ್ಮಂದರು ತಾಯಂದ್ರೆ, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕಲ್ಸಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ಈ ಅಕ್ಕಿನ ನಮ್ಗೆ ಕೊಡಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಲ್ಲ, ಜೀವನ ಕೊಡಲ್ಲ. ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರಲಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ರಾಜಣ್ಣ? ಅಣ್ಣ ತಮ್ಮ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾನು ಏನ್ ಮಾಡಿ 46 ವಯಸ್ಸು, ನಾನು 21 ವಯಸ್ಸಲ್ಲಿ, ನಾನು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಅಲ್ಲ, 21 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟೆ, ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡಿ, ನಾನು ಪಾಪಿ. யாராவது ஒருத்தர் ಹೇಳಿ ನಾನು தப்பே ಮಾಡಿದ ராஜಣ್ಣ, யாரும் ಹೇಳಿ? யாருங்கிறீங்களா? நான் பாவமே பண்ணலன்னு சொல்லி யாருங்கிறீங்களா? எல்லாரும் தப்பணிப்போம். வாயில, கண்ணுல, காதுல கேட்டிருப்போம், திட்டிருப்போம், ஏமாத்திருப்போம், ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀವಿ, ಜಗಳ ಮಾಡಿರ್ತೀವಿ, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿರ್ತೀವಿ, ತಪ್ಪು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿರ್ತೀವಿ ನಾವೆಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಪಾಪ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪಾಪ ಮಾಡಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಡಲ್ಲ. ಇನ್ನೊಬ್ಬರ ಆಸ್ತಿಯನ್ನು ಲಪ್ಟಾಯಿಸಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಡಲ್ಲ. ಇನ್ನೊಬ್ಬರ ಹೆಂಗಸನ್ನು ತಪ್ಪಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ನಮ್ಗೆ ದೇವರ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಲ, ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಲ. ಅದ ಕಾರಣದಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು, ನಾ ಪರಿಶುದ್ಧ, ನೀಗಳು ಪರಿಶುದ್ಧವಾದ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪವಿತ್ರ ಮಾಡ್ತಾರೆ. ದೇವರು ಬರುವಾಗ, ಯೇಸು ಬರುವಾಗ ನೀನು ಅವನ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀರಾ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ. ಅದೇ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವನ. ಈ ದಿನ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಬಾರ್ದು. ರಾಜು ಅಣ್ಣ ಮಗ, ನನಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದ್ರಲ್ಲ, ನಾನೇನ್ ಮಾಡ್ಲಿ? ನಿಮ್ಮ ಭಾಷೆಯಿಂದ, ನಿಮ್ಮ ಭಾಷೆಯಿಂದ, ಏಸಪ್ಪ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬನ್ನಿಯಪ್ಪ, ಕಣ್ಣೀರಿಂದ ಇದ್ದೀನಿ, கஷ்டத்தில் இದ್ದೀನಿ. இயேசு சுவாமி என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏசப்பா உங்க உள்ளத்துல வருவாங்க. நீங்க ஆண்டவர் தாண்டி போயிட்டோம்ப்பா. இன்னைக்கு செத்தா நீங்க எங்க போவீங்கம்மா? கிறிஸ்தவ பிள்ளைகள, உங்களுக்கு தெரியுமா எங்க போவீங்கட்டு? 100% சொல்ல முடியுமா நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்கட்டு? இல்லையம்மா, தாண்டி போயிட்டீங்களே. எவ்வளவு தடவை தாண்டி போயிருப்பீங்க, எவ்வளவு சுயநலமாய் வாழ்ந்துட்டீங்க, எவ்வளவு நான் எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளை நல்லா நினைச்சு பார்த்துட்டீங்க. வெக்கமாயில நம்ம எல்லாருக்கும். தேவன் நம்மளை உடைக்கட்டும். நம்ம மன திரும்புதலின் பாதைக்குள்ள கொண்டு போகட்டும். இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இந்த மாதிரி அம்மாங்களுக்கு இந்த இடம் இது இல்லை. இது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை ஆண்டு கொண்டு போறாரு. அடுத்த வருஷம் இந்த மாதிரி மீட்டிங் வர மாட்டேன். அடுத்த வருஷம் வேற ஒரு டெடிகேஷனுக்காக வருவாங்க. ஆண்டு உள்ளத்துல பேசுவார். உள்ளத்துல பேசட்டும், நான் வெயிட் பண்றேன். இப்பயே மைண்ட் வாய்ஸ் சுனிலுக்கு ஓடுது. ஓ, இவர் அங்க டச் பண்றாருப்பா, இவர் வேற ஒரு டச் பண்றாருப்பா. இதுக்கே டப்பா டான்ஸ் ஆடுது ராஜண்ணா, இதுக்கே முடியல ராஜண்ணா, எவ்வளவு அவமானம் தாங்கணும். கூட வர பிள்ளைங்க எவ்வளவு நல்லா செய்ய நினைக்கிறேன், நல்லா ஊழியம் பண்ணி நினைக்கிறேன். கூட இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அதாவது ராக்கெட் மாதிரி கூட நம்ம எல்லாரும் சர்ன்னு மேலே ஏறும். பாத்தீங்களா? அப்படியே ஃபெயில இருப்பாங்க ஒரு வாரம். அது பார்த்துனே இருப்போம். டமாண்ட் அப்படியே கீழே வரும்போது காஞ்சிபுரம் கரவல் பண்ணிட்டு இருப்போம். அப்படிலாம் இருக்காதீங்கம்மா தம்பிங்களா, வைராக்கியமா ஆண்டுக்காக ஓடுங்க. இந்த ஊழியத்தை நீங்க எல்லாம் நிக்கணும். உங்களை அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றாங்க, திட்டுறாங்கலாம். சுனில் கண்டிப்பா அவர் வந்து சர்ச்சை ஓபன் பண்ணி உங்களை ஆண்டு இந்த சர்ச்சில் கூட்டுக்க மாட்டாரு. இதை கவலைப்படாதீங்க. அவருடைய தரிசனம் சர்ச் அல்ல, அவருடைய தரிசனம் வேற விதமாய் சர்ச்சை செய்யக்கூடாத விஷயங்களை சுனில் மூலமாய் தேவன் செய்வார். எஸ், ஸ்பிரிச்சுவலா கூட சபையில சங்கமே பண்றார். ஸ்பிரிச்சுவலா கூட ஒரு ரிவைவல் கொண்டு வர தம்பி தான். ஸ்பிரிச்சுவலா ஒரு அவேக்கனிங் ஒரு பக்கம் சுனில் மூலமா ஆண்டு செஞ்சா கூட, இன்னொரு பக்கம் இன்னும் இப்படியாப்பட்ட தாய்களுக்கு, அம்மாங்களுக்கு, அக்காங்களுக்கு ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பிள்ளை ஆண்டு மாத்துவாரு. மாஸ்டர் தேவரு கெட் ரெடி சுனில். இன்னும் கொஞ்சம் பிரச்சனைக்கு ரெடி ஆயிடு. கவலைப்படாத, அண்ணா இருக்கிறார், அப்பா இருக்கிறாரு, அப்பா அனுப்பின அண்ணாவும் இருக்கிறேன். தைரியமா எல்லாம் முழு ஊழியம், பிள்ளை கூட ஊழியம் பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு வாலண்டியர்ஸ் வருவாங்க. நாட்கள் வரும், ஃபுல் டைம் ஸ்டாஃப் கொண்டு வந்து சுனில் மூலமா அநேக இந்த கேஜிஎஃப் மூலமா தாண்டி அப்படியே ஒஸ்கோட்டை எங்கெல்லாம் போது முழுபாக்கள் பார்க்கலாம். இந்த ஊழியம் அப்படியே பரவட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? தாண்டி போயிட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. நியாயம் திருத்துட்டேன்ல, ஐயா அவனுக்கு என்னப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, குடிச்சிட்டு வருவான், அண்ணா நாஷ்டா வாங்கி கொடுங்கன்னுவான். எல்லாம் சொல்லுவாங்க, சுரேந்திரன் பக்கத்துல இருவான், சுரேந்திரன் சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க சொல்லுவான். எல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் குடிச்சு சாப்பாடு தராதீங்க, போடா
என்ன நியாய தீர்த்திருந்தார் ஆண்டவர் நான் நினைக்க மாட்டேன். என்ன நியாய தீர்க்கல, இவன் மாறுவான்டா என்னைக்கு நான் ஒரு நாள் ராஜா ஒரு நாள் என்னைக்கு நான் ஆண்டுக்காக வாழ்வான்டா என்ன தள்ளல. பைபிள் சொல்லுது உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார். நான் நம்புறது தேவரு குப்பத்துல சாப்பிட்டேன் என்ன தூக்கி வந்துக்கிறாருமா. ತಿಪ್ಪೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದೆ ನಾನು, ತಿಪ್ಪೆ ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದ್ರು ನಾವು. ದೇವ್ರು ಇಕ್ಕಿದ್ದಾರೆ ನಮ್ಮನ್ನ. ದೇವ್ರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರಮ್ಮ. ನೀವು ಫಸ್ಟ್ ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರಬೇಕು. ನನ್ಗೋಸ್ಕರ ಮಾಡಬೇಡಿ, ಅಯ್ಯೋ ಏನೋ ಅನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬೇಡ. ನಿಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಮಾಡಿ. ನಿಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ. ಧರ್ಮ ಬದಲಾವಣೆ ಮಾಡಲ್ಲ, ಹೆಸರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಲ್ಲ. ನೀವು ಹೆಂಗಿದ್ದೀರ ಹಂಗೇ ಇರಿ ಅಮ್ಮ. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ಬರುತ್ತೆ. ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಹತ್ರ ಹೆಂಗ್ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅದೇ ತರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಮಾತಾಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾನು ಮಲಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ತುಂಬಾ ಚಿಂತೆ ಬರುತ್ತೆ ಅಪ್ಪ, ನನ್ಗೆ ನಿದ್ರೆನೇ ಬರಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಮಲಗಿಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ಬರುತ್ತೆ ಅದು ಮಾತಾಡಿ ಮಲಗಿ ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆ ಕೊಡ್ತಾರೆ. ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಆಚೆ ಕೆಲಸ ಹೋಗ್ತೀರಾ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಕೋಪ ಮಾಡಬಾರ್ದು, ನಾನು ಏಮಾರಿಸಬಾರ್ದು, ನನ್ನ ಕೈ ಶುದ್ಧವಾಗಿರ್ಲಿ ದೇವರೇ, ನನಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಿ ದೇವರೇ ಅಂತ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ದೇವ್ರು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬರ್ತಾರೆ. ಕೂಡವೇ ಆಂಡ್ರವರ நீங்கம்மா கிறிஸ்தவ பிள்ளைகளே தாண்டி போயிட்டீங்க, தாண்டி போயிட்டீங்க, தாண்டி போயிட்டீங்க. நிறைய பேர் இழந்துட்டோமா, நிறைய பேர் இழந்துட்டோம், நிறைய பேர் நம்ம விட்டுட்டோம். ஏதோ ஒரு பிள்ளை நீ கல்றைக்கு போயிருப்பான், அண்ணா கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, என்னை படிக்க வச்சு நான் படிச்சிருப்பேன், தற்கொலை பண்ணிட்டேன் நான், ஏதோ ஒரு கல்ற சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிள்ளை அனாதையா, அண்ணா எங்க அப்பா இருந்துட்டாரு, என் பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்டியன் இருந்தாரு, அப்பா மாதிரி என்ன பார்த்து நினைச்சு அவரை பார்க்கவே ஏதோ ஒரு பிள்ளை அழுது நினைக்கிறேன். காதுக்குள்ள வரட்டும், காதுக்குள்ள வரட்டும். ஏதோ ஒரு அம்மா கைவிடப்பட்ட ஒரு விதவை கண்ணீர், ஐயா எப்படி செத்து போயிட்டான், ನನ್ಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಒಂದು ವಿಧವೆ ಯಾರು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಕಾದಲ್ಲಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದೆ. ಯಾವುದೋ ಒಂದು ಮಗಳು, ಯಾವುದೋ ಒಂದು ತಾಯಿ, ರಾಜೋಣ ನನ್ನ ಮಗಳು ಸ್ಕೂಲ್ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಫೀಸ್ ಕಟ್ಟಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ವೆರಿ பண்ணலாமா, ತುಂಬಾ ಮಾಡಬೇಕು. ಇದು ಬರೀ ಸ್ಯಾಂಪಲ್ ತ, ತುಂಬಾ ಸ್ಯಾಂಪಲ್. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮನ್ನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಕಲಿಸಿದ್ದಾರೆ, ದೊಡ್ಡ ಸ್ಟೇಜ್ ಮಾಡಕ್ಕಲ್ಲ, ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಕಲಿಸಿದ್ದಾರೆ. ಆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡೇ ಮಾಡ್ತೀವಿ. ಕಣ್ಮುಚ್ಕೊಳ್ಳಿ ನಮ್ಮ ಅಮ್ಮಂದಿರ, ಕಣ್ಮುಚ್ಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲಬಡಿಯೇ ಕಣ್ಣು ಮುಟ್ಟ, ಎಲ್ಲಬಡಿಯೇ ನೀವು ಹೇಳಿದ ನಿಕ್ಕಲ್ಲ, ಸ್ಟಾರ್ಟ್ ಅವ್ ಎಲ್ಲ ಇದ್ದೀರಲ್ಲ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ, ದೇವರ ಎಲ್ಲರೂ ಹಂಗೆ ಇದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗಾಡ್.